ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்றால் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம் பயன்படுத்துறதுன்றத ஒரு எளிய விளக்கமாக இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கியும் அவங்களுடைய ஏடிஎம் கார்டை நீங்கள் அல்லது மளிகை கடை, நகைக்கடை அல்லது ஜவுளி கடை, எந்த கடைகள்னாலும் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு விதமான பாயிண்ட்டுகள் ஒவ்வொரு வங்கியும் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸுன்னு பேர். அப்போது நீங்கள் செலவு செய்யக்கூடிய தொகைக்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வழங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு இல்லாமல் நாம் கேஷாக கொண்டு போய் கொடுத்து வாங்கிட்டு வர்றப்போ எந்த விதமான பயனும் நமக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு வங்கிகளும் அவங்க கார்டை பயன்படுத்தி நீங்கள் கொள்முதல் செய்கிறப்போ, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் அந்த தொகைக்கான ஒரு கால்குலேஷன் வைத்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்தில் தொடர்ந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு மளிகை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஜவுளி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பல பர்ச்சேஸ்கள் நீங்கள் செய்கிறப்போ ஒவ்வொருவருடைய அந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் பாயிண்ட் ஆஃப் சேல்ன்ற அந்த ஸ்வைப் மிஷினில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1 அப்படின்னா இல்லைங்க. ஒவ்வொரு வங்கியும் அந்த நீங்கள் செலவு பண்ணுற தொகைக்கு ஒரு கால்குலேஷன் வைத்து அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு தொகையாக தராங்க. அதுதான் முக்கியம். வெறும் பாயிண்ட்டுனா வெறும் கிஃப்ட்டு கிடையாது. அந்த பாயிண்ட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பாயிண்ட்டுக்கு மணி வேல்யூவாக ஆட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் சேர்ந்து அந்த பணத்தை ரீடம் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருக்குது. அப்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிகிட்டே வர்றப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த வங்கி கார்டை பயன்படுத்தினால அந்த வங்கி உங்களுக்கு ஒரு வெகுமதியாக கொடுக்குறாங்க. அதை நாம் மீண்டும் அந்த பாயிண்ட்டை தொகையாக மாற்றிக்கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா வெறும் வங்கி தான் தருவாங்கன்னு இல்லைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்வேறு கடைகளிலையும் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை பார்த்திங்கன்னா அடுத்த முறை கொள்முதல் செய்கிறப்போ நீங்கள் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை கேஷாக மாற்றிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் சில ஜவுளி கடைகள், சில நகைக்கடைகள், மளிகை கடைகள், பல்வேறு கடைகளிலும் இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸு, போத்தீஸு அல்லது பார்த்திங்கன்னா நகை கடைகள், இல்லைன்னா ராம்ராஜ் காட்டன், இந்த மாதிரி எங்கே நீங்கள் போய் அல்லது ஒரு சாதாரண மளிகை கடையில் கூட இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் மொபைல் அங்கே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் மளிகை கடைக்கு போனீங்கன்னா கேட்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் என்னங்கன்னுவாங்க. அந்த மொபைல் நம்பர் சொன்ன உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை அவங்க அந்த உங்களுடைய கணக்கில் ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு வெகுமதியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி பேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஐடி கார்டு பயன்படுத்தி உங்களுடைய ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த கார்டுனால் உங்களுக்கு தொகைகளாக வழங்குறாங்க. அப்போது நீங்கள் தொடர்ந்து செலவு செய்யக்கூடிய செலவின தொகைகளுக்காக வங்கி கொடுக்குது, மளிகை கடை கொடுக்குறாங்க, ஜவுளி கடை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான உங்கள் செலவினங்களுக்காக அளிக்கப்படும் ஒரு வெகுமதி தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இது வழங்கப்படுது. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் அந்த பர்ச்சேஸ் பண்ணலாம், அந்த தொகையை நாம் செலவிடலாம். மேலும் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி ரீடம் பண்ணுறது என்னுடைய அடுத்த வீடியோவில் வெளியிடப்படும். தொடர்ந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கீழே இருக்கும் வீடியோவின் மேல் நேரடியாக கிளிக் செய்து இந்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி.